அண்ணே கற்பூரத்தை ஏத்துங்க. அப்படி விநாயகா, எப்படியாவது இந்த வேலை எனக்கு கிடைக்கணும். எந்த தடங்கள் இல்லாம நீதான்ப்பா என்ன கரை சேர்க்கணும். சுத்த கன்றியா இருக்கே, இது என்ன கோயிலா சதர்கா உடைக்கிறதுக்கு? கரெக்டா சொன்னேன், இதுதான் எனக்கு கோயில். எங்க அம்மா சொன்னாங்க, சதர்காயை உடைச்சிட்டு வலது கால உள்ள வச்சு போடான்னு. சார் போச்சு. ஏயா உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? போகும்போதே அபசகுணம் பிடிச்ச மாதிரி கூப்பிடுற. காசு கொடுத்து போனா நான் ஏன் கூப்பிடுறேன்? எவ்வளவு ஆச்சு? 5 ரூபா. 5 ரூபாவா? இது ரொம்ப அதிகம். யோ என்ன சார்? என்ன செய்யற? பேரம் பேசி இதை கொடுத்துட்டு மிச்சத்தை நீ வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பேரு சிவராமகிருஷ்ணன். எந்த சிவராமகிருஷ்ணன்? 6 வருஷமா இந்த கம்பெனிக்கு அடிக்கடி லெட்டர் போட்டுட்டு இருக்கேனே, அதே சிவராமகிருஷ்ணன். லெட்டரா? என்ன விஷயம்? விஷயம் வந்து, எங்க அப்பா இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் இறந்த பிறகு எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்னும் கிடைக்கல. ஓ அதுவா? அங்க போய் கேளுங்க. அங்கே. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்க அப்பா இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படியா? அவர் இறந்த பிறகு எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்னும் கிடைக்கல. ஓ அதுவா? அது அங்க போய் கேளுங்க. வணக்கங்க. வணக்கம்மா. எதுக்கு? எங்க அப்பா இங்க வேலை பார்த்தாரு, இறந்து போயிட்டாரு. சார் சார், இவங்க அப்பா இறந்து போயிட்டாராம். லீவ் டிக்ளேர் பண்ணுங்க சார். இவங்க அப்பா என்ன மினிஸ்டரா லீவ் விடுறதுக்கு? இல்ல சார், இங்க வேலை பார்த்தவரா. அப்படிதானப்பா? ஆமா. எப்ப இருந்தாரு? 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமா அடக்கம் பண்ணலையா? 6 வருஷமா அடக்கம் பண்ணாமையா இருப்பாங்க? யோ எல்லாம் ஒரு கிளர்க்கா? எங்க அப்பா பார்த்துக்கிட்டு வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தேன், அது என்ன ஆச்சுன்னு கேட்க வந்தா உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இருக்கா? இவ்வளவுதானே? இதெல்லாம் முதல்ல விவரமா சொல்லிருக்கலாம்ல. சரி, அது அங்க போய் கேளு. என்னையா விளையாடுறீங்களா? இங்க போனா அங்க போங்கறீங்க, அங்க போனா இங்க போங்கறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? வேலை வேணும். இது ஒண்ணு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்ல. இப்ப நீ மரியாதை வெளியே போறியா இல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்லுமா? கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். தைரியம் இருக்கா? ஆம்பளையா இருந்தா வாங்கயா. என்ன பட்டு காட்டான்னு நினைச்சீங்களா? கம்பெனி லா என்ன, எம்ப்ளாயர்ஸ் ரூல் என்ன எனக்கு தெரியா? நான் என்ன பிச்சையா கேக்குறேன்? இந்த கம்பெனிக்காக உழைச்சு உழைச்சு தான் உயிரை கொடுத்திருக்காரு எங்க அப்பா. அந்த வேலை எனக்கு தான் கிடைக்கணும். அது இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். 6 வருஷமா லெட்டர் போட்டுட்டு இருக்க, அதுக்கு பதில் போட வக்கீல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவீங்களா? யோ வாயா முட்டி வாயாடா. என்ன முடிக்க? என்னையா? யார் இங்க வேலை பார்த்தது? எங்க அப்பா. பேர் என்ன? சிவராமகிருஷ்ணன். சிவராமகிருஷ்ணன் எப்ப மண்டையை போட்டாரு? சார் அது ஏன் பேரு. இறந்து போனது எங்க அப்பா. பேர் வெங்கட்ராமன். 1984ல இந்த கம்பெனில ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல சார், அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல எங்க அப்பாவும் ஒருத்தர். அந்த விபத்துல இறந்து போனவங்க குடும்பத்துக்கெல்லாம் வருஷப்படி வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுபடி இப்ப வேலை கொடுக்க வேண்டியது சிதம்பரம் பிள்ளையோடைய குடும்பத்துக்கு தான். அது எப்படி சார்? சிதம்பரம் பிள்ளைக்கு முன்னாடி இறந்து போனது எங்க அப்பா தானே. அவங்க 2 பேருமே ஒரே நாள்ல தான் செத்தாங்க. ஒரே நாள்ல தான். ஆனா அவரை விட 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்திருக்காரு. சீனியர் எங்க அப்பா தான். டெத் சர்டிபிகேட். இப்பவே உங்க விஷயமா ஹெட் ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் தட்டி விடுறேன். இப்ப நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. 18ஆம் தேதி இந்த வேகன்சியை ஃபில் பண்ண சொல்லி ஹெட் ஆபீஸ்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. நீங்க 18ஆம் தேதி வாங்க. லக் இருந்துச்சுன்னா இந்த வேலை உங்களுக்கு தான். 18 சார், நிச்சயம் எனக்கு வேலை கிடைச்சிடும். அது எப்படி? 1, 8, 9 எனக்கு ரொம்ப லக்கி நம்பர். எங்க அப்பாவும் பிறந்தது 9ஆம் தேதி. அப்ப அவசியம் வாங்க சார். கண்டிப்பா வந்துருவேன். வரட்டுமா? Hey, your purse. Your purse. Hey. Na. Oi, pulu. Hey. Na, pulu, your purse. Na, hey. Pulu. Pulada. Hey, புடியாத போட.
ஓய் பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் கண்ணை நோண்டிடுவேன். என்ன பாக்குற? போ போடி. குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், கண்ணி வெடி வச்சிருக்கேன், என் கண்ணு தீரி வச்சிருக்கேன். தொட்டா செதறி விடும், தோட்டா வெடிச்சு விடும், குட்டு உடஞ்சு விடும், பட்டா தெரிச்சு விடுங்கோ. குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், கண்ணி வெடி வச்சிருக்கேன், என் கண்ணு தீரி வச்சிருக்கேன். தாய்ப்பாலும் கெட்டு போச்சு, என்ன பண்ணும் குழந்தை? வாய்க்காலில் தண்ணி இல்ல, தண்ணீர மனுஷன். சுட்டு புட்டா ஹீரோ நீதான், தட்டு கட்டா ஜீரோதான். வெட்டு குத்து நீயும் போட்டா, கட்சிக்குள்ள போட்டாரா? வீராப்பா மிரட்டி உருட்டும், ஊரெல்லாம் திருட்டு பயக, கெட்டாலும் சுட்டாலும் எல்லோரும் ராஜாக்கரா. குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், தண்ணி வெடி வச்சிருக்கேன், என் கண்ணில் தீரி வச்சிருக்கேன். தொட்டா செதறி விடும், தோட்டா வெடிச்சு விடும், குட்டு உடஞ்சி விடும், பட்டா தெரிச்சு விடும். குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், கண்ணி வெடி வச்சிருக்கேன், என் கண்ணில் தீரி வச்சிருக்கேன். நீளம் வீடாகி போச்சு, ஊரில் ஜனம் இருந்தும் காடாகி போச்சு. கெட்ட வேலையானால் கூட சுட்டு வந்தா தப்பே இல்லை, இஷ்டப்படி விட்டா போதும், அப்பம் போல புள்ள இல்ல. குளிரெல்லாம் விலகி போச்சு, எல்லாமே பழகி போச்சு, வெள்ளைக்கும் கொள்ளைக்கும் அல்லாடு சொல்லைகளே. குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், தண்ணி வெடி வச்சிருக்கேன், என் கண்ணில் தீரி வச்சிருக்கேன். தொட்டா செதறி விடும், தோட்டா வெடிச்சு விடும், குட்டு உடஞ்சி விடும், பட்டா தெரிச்சு விடுங்க. குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், கண்ணி வெடி வச்சிருக்கேன், என் கண்ணு சீறி வச்சிருக்கேன்.
ஹலோ, சக்திநாதன் சார் இருக்காரா? சக்திநாதனா? அது யார் அது? நான் நம்பிராஜன் பேசுறேன். சக்திநாதன் சார் இல்லையா? யோ, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபா. ஓஹோ, அவர் நாடகத்துக்கு போயிருக்காரா? அட செவுட்டு முண்டா, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபான்ற. சினிமாவுக்கு போனாரா, டிராமாவுக்கு போனார், எங்க போனாரு எனக்கு என்ன தெரியும்? பையா சார். யாரா? என்ன வேணும்? வணக்கம். வணக்கம்லாம் இங்க விக்கிறது இல்ல, வேற இடம் பாரு. நம்பிராஜன் சார் நீங்க தானே? இல்ல, சக்திநாதன். இப்பதான் ஒருத்தன் டெலிபோன்ல கழுத்து அறுத்தா, அவனுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றேன், நீ நம்பலையா? மிஸ்டர் நம்பிராஜனை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் என்ன, ரொம்ப பாரு. நான் தான் நம்பிராஜன். ஓ, வாடகைக்கு ஒரு வீடுன்னு போர்டு போட்டுருந்துச்சு. என்னங்க நீங்க? என்னங்க? வாங்க வாங்க, உட்கார்ந்து பேசுங்க. ஓ, எல்லாரும் இதைத்தான் கேக்குறாங்க. அதுல பாருங்க, உங்களுக்கு என்னையில இருந்து வேணும்? இன்னையில இருந்துங்க. எவ்வளவு நாளைக்கு? 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகலாம். பர்மனன்ட் கொட்டாய் போல் இருக்கு. அதுல இது நிறைய புக் ஆயிடுச்சு, இது தர முடியாது. உங்களுக்கு பேய் வீடு தரலாம். பேய் வீட்டுல எப்படிங்க தங்குறது? தங்குறதா? ஏயா, நீ வாடகை வீடு நாடகத்தை புக் பண்ண வரலையா? இல்லைங்க, தங்குறதுக்கு இடம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏதாவது இடம் இருக்கா? ஏந்திரியா? ஏன் ஏந்திரியான்ற? ஏனா ஏயா, நான் என்ன லாட்ஜா நடத்துறேன்? நாடக கம்பெனி முதலாளி நம்பிராஜன். இது வந்து சக்தி நாடக சபா, கலா தாண்டவம் ஆடுற இடம். எவனோ காலி பைய, அயோக்கிய பைய எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நான் வாடகை வீடு தரதா ஓட்ட சொல்லியிருக்கா. அதை நம்பி நீ வந்திருக்கிற, அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. வேற எப்படி? நல்ல மாதிரி தான் சொன்னாங்க. என்ன நல்ல மாதிரி? ஐயா மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இல்லைன்னு சொன்னாங்க. ஆ? உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு, மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும் உங்க இதய ஐஸ் ஃப்ரூட் மாதிரி உடனே உருகிடுமா. வாஸ்தவம் தான். எல்லா பசங்களும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க. ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. உனக்கு என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்லு. என் பேரு சிவராமகிருஷ்ணன். அதுதான கஷ்டம், பேரை மாத்திடுறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு. கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல வேலை பார்க்க வந்திருக்கேன். வர 18ஆம் தேதி எனக்கு வேலை கிடைச்சிரும். அது வரைக்கும் லாட்ஜில் தங்குறதுக்கோ இல்ல ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கோ எனக்கு வசதி இல்லைங்க. நீங்க தங்கணும், தங்கிக்கோ. ஆனா மாசம் 100 ரூபாய் வாடகை கண்டிப்பா தரணும். கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிடாது. உன்கிட்ட நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓ வீடா நினைச்சிருவேன். அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும். அப்படிலாம் இல்ல. பொட்டி படுக்க எடுத்துக்க, வீட்டை காட்டுறேன். சரி. என்ன பொட்டி படுக்க நான் எடுத்துக்கிட்டு? ஐயோ, நானே எடுத்துக்கிறேன். வா வா. பாருப்போ, அசந்துருவேன். இதுதான் நீ தங்க போற இடம். இதெல்லாம் எனக்கு வாழ்வழிச்ச நாடக சாமான்கள். அப்படி அப்படியே இருக்கணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது. எப்ப வேணாலும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணுவேன். நான் எங்க படுக்கிறது? இதுக்குள்ளதான் பூந்து படுத்துக்கணும். அதெல்லாம் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அது சரி, பாம்பு கிம்பு வந்தா? பாம்பு வந்தா புடிச்சு வை, நாடகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. நெஜ பாம்பா? ஆமா. அது ஒண்ணு வராது, இருந்தாலும் வெளியில இருந்து பேசுவோம். இதுதான் கொல்லப்புறம், கவனிப்பார் இல்லாம அப்படி அப்படியே கிடக்கு. இதுதான் கிணறு, குளிக்க குடிக்க எல்லாம் இதுதான். ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்குங்களா? உள்ள இறங்கி குளிக்கப்படாது. வா, இத பாரு, பக்கெட் இருக்க, இறைச்சு குளிக்க வேண்டியதுதான். நல்ல கதை. இத பாரு, இது ஒரு முக்கியமான இடம். நாம எல்லாரும் போற கக்கூசு. அறிவு கட்டவள, கதவை கையில பிடிச்சுக்கப்படாதா? என்ன வா ஏப்பா, உனக்கு பாட தெரியுமா? தெரியாதுங்க. இத பாரு, இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு பாடணும், இல்ல கதவை கையில பிடிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தாப்பா கிடையாது. ஐயோ, தாப்பா கிடையாது. ஐயா, உள்ள யாரு? உங்க பொண்டாட்டியா? உனக்கு ரொம்ப வாய் நீளுது அதிக பிரசங்கி. வா பின்னால. நானும் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், அந்த கக்கூஸ் கதவுக்கு ஒரு தாப்பால் போடக்கூடாதா? அது என்ன பெரிய கஜானா கதவா தாப்பா போடுறதுக்கு? உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா ஓடிடு. டிராமா புக் பண்ண வரவங்களுக்கு எல்லாம் ஏன் கக்கூஸ் எல்லாம் காட்டுறீங்க?
டிராமா புக் பண்ண வர்றவங்களுக்கு கக்கூசுக்கு வராதா? அவன் டிராமா புக் பண்ண வரல, இங்க தங்க வந்திருக்கான். தங்கவா? ஆமா. ஏன் தேவையில்லாதவங்களை எல்லாம் இங்க தங்க வைக்கிறீங்க? தேவையில்லாத நீயே இங்க தங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒண்ணு இங்க இருந்து விரட்டுறதுக்காகத்தான். ஓஹோ. இந்தாளா? ஆமா. ஐயோ, இவன் திருட, போக்கி, பிக் பாக்கெட். என்னது? இல்லைங்க, அது வேற யாரோ பார்த்துட்டு நான் பேசாத, முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளிய போ. அது அவரு சொல்லட்டும். அவன் சொன்னதா வெளிய போவியா? ஆமா. பாப்போம், நானே உன்னை வெளிய துரத்துறேன் பாரு. என்னது? சார், உங்க ஒய்ஃப் எது ஒய்ஃபா? இல்ல, உங்க சிஸ்டர். சிஸ்டர் அது மண்ணாங்கட்டியா? அது வாடகைக்கு தங்கிட்டு இருக்காயா? அவ்வளவுதானே? ஆ. நான் வேற என்னமோ நினைச்சேன். செட்டப்னு நினைச்சியா? ஆமா. எது? இல்லைங்க, அப்படிலாம் நான் நினைக்கலீங்க. உங்க அறிவுக்கும் அழகுக்கும் இப்படி ஒரு குரங்க. அடாடாடாடாடா, நீ சாவித்திரி ஆலட்சணம் படிச்சவன் போது உண்மையான என் அழகு. இதெல்லாம் எல்லாமே திருநதா இருக்கும். போலீஸ் வரதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. ஏய், வார்த்தை கூட பேச ஒரு கூடாது. வார்த்தை. அது என்ன வார்த்தை? நீங்க வாய் மூடுங்க, எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. இல்ல, நீங்க தலையிடாதீங்க. யோ, ஏயா இன்னும் இங்க நிக்கிற? எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே? போயா. நம்பினா நான் போயிட்டு வரேன். போகாத, செல்லு. உன் பேரு என்ன? நம்பியனா? அது என் பேரு. இந்த வீட்டுக்கு நான் தானே முதலாளி. வாட்ச்மேனா? மரியாதை அந்த சாமான் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள போடு. முடியாது. நான் சொல்றத கேளு. இனிமே இவன் இங்கதான் தங்க போறான். இந்த ஆள் ஏன் இங்க தங்கணும்? சும்மா தங்கல, வாடகை கொடுக்கறான். வாடகை பொல்லாத வாடகை. அந்த வாடகையை சேர்த்து நானே கொடுத்துடுறேன். கிழிஞ்சது. இந்த 2 வருஷத்துல வாடகைன்னு 10 பைசா கொடுத்திருப்பியா நீ? இத பாருங்க, இந்த ஆள் இங்க தங்கினா நான் இங்க தங்க மாட்டேன். சரிப்பா, போயிடுவேன். போயிடு. நிஜமா போயிடுவேன். சத்தியமா போயிடு. போயிடுவேன் நம்பினே. என்ன ஏலம் போடுற? போறேன்னு உன் சாமான எடுத்துக்கிட்டு போ. ஆ? என்னது என்னது என்னது? அவன் சாமான எல்லாம் தூக்கிட்டு உள்ள போற? நான் போகல. என்ன போகல? இப்ப நான் போயிட்டா வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டான்னு ஊர் பூரா சொல்வீங்க நீங்க. அதனால 10 பைசா கூட பாக்கி இல்லாம எல்லாத்தையும் கொடுத்துட்டா இந்த வீட்டை விட்டு போவேன். இது என் மான பிரச்சனை. ஆக இந்த ஜென்மத்துல இந்த வீட்டை விட்டு போறதா இல்ல? இல்ல, என்ன தோர்த்ததுக்காக தானே இந்த ஆளுங்க குடி வச்சிருக்கீங்க. ஆமா. சரி, நான் போறேனா இல்ல இந்த ஆள் போறான்னு பாத்துருவோம். பெரிய சவால் கண்ணி. சத்தியமா சொல்லு ராசா, உன் பிசினஸ் பிக் பாக்கெட் தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. ஐயோ, அதுல தப்பே இல்ல. இருக்கலாம், ஆனா என் பாக்கெட்ல கை வச்சிடக்கூடாது. அது எப்படிங்க உங்க